Hello all. Today we are going to see about the poem I Want to Kill by an Indian Bullet. It was written by the poet Tanjam Ibobishak Singh. So first we saw about the poet Tanjam Ibobishak Singh is among the leading and most popular poets of the northeast of India. So he was the poet from northeast side of India, based in Impal. He writes in Manipuri. So the language of the indigenous Meeti community. Indigenous means local, அதாவது உள்நாட்டில் உள்ள ஒரு மீட்டி கம்யூனிட்டி அப்படிங்கிறோட பீப்புள்ஸோட மொழி தான் வந்து மணிப்புரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணிப்புரி லாங்குவேஜில் தான் இவரோட ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கும். He has published 6 volumes of poetry, 3 of which earned him some of the most prestigious awards. ஸோ மொத்தம் 6 வால்யூம்ஸ் ஆஃப் poetry இவர் வந்து எழுதியிருக்காரு. அதில் 3 வால்யூம்ஸ் வந்து இவருக்கு பெஸ்ட் அவார்ட்ஸ், அதாவது ப்ரெஸ்டீஜியஸ் மீன்ஸ் ஒரு கிரேட் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. Awards in the state, including the Manipur State Kala Academy Award in 1986. ஸோ மணிப்புரி ஸ்டேட் கலா அகாடமி அவார்டு வந்து 1986 கொடுத்துருக்காங்க. த ஜமினி சுந்தர் குஹா கோல்ட் மெடல் 1989, த ஃபஸ்ட்டு ஜனானட்டா எராபோட் அவார்டு இன் 1997 அண்ட் த அஷாங்பாம் மினாகட்டான் மெமோரியல் அவார்டு இன் 2005. Ibobishak was also won the Sahitya Academy Award for Poetry in 1997. He teaches Manipuri at the GP Women's College in Impal. ஸோ இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இம்பாலில். இவர் ரைட் பண்ண மொழி வந்து மணிப்புரி அப்படிங்கிற மொழியில் வந்து எழுதியிருப்பார். இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1986 ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு, 89 ஒன்று வாங்கியிருக்காரு, 1997 ஒன்று வாங்கியிருக்காரு, அண்ட் 2005 ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. சகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் போய்ட்ரி வந்து இவருக்கு 1997 கொடுத்துருக்காங்க. ஸோ மணிப்புரி லாங்குவேஜை வந்து இவர் ஜிபி விமன்ஸ் காலேஜ் இம்பாலில் வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. Now we move on to the poem I Want to Kill by an Indian Bullet. So from the name itself or the title itself, he said that he want to kill by the Indian bullet. Indian bullet தான் வந்து என்ன கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. I heard the news long ago that they were looking for me in the morning, in the afternoon and at night. My children told me, my wife told me. ஸோ எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் கேதர் ஆனிச்சு. அவங்க வந்து என்ன மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னோடய சில்ட்ரன்ஸும் அதை தான் சொன்னாங்க, என்னோடய ஒய்ஃபும் அதை தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஒன் மார்னிங் தே என்டர் மை ட்ராயிங் ரூம், த 5 ஆஃப் தம். ஸோ ஒரு நாள் வந்து அவங்க என்னோடய ட்ராயிங் ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. த 5 ஆஃப் தம். ஹூ ஆர் ஆல் த 5 மீன்ஸ் ஃபயர், வாட்டர், ஏர், எர்த் அண்ட் ஸ்கை ஆர் த நேம்ஸ் ஆஃப் தீஸ் 5. ஸோ யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஃபயர், வாட்டர் நெருப்பு, தண்ணி, காற்று, பூமி, ஆகாயம் இதெல்லாம் வந்து என்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தே கேன் கிரியேட் மென், ஆல்சோ டெஸ்ட்ராய் மென் அட் விம். விம் மீன்ஸ் டிசையர், ஒரு ஆசையில். ஸோ அவங்க மனுஷங்களை உருவாக்குவாங்க. இந்த 5 பூதங்கள், 5 பூதங்கள்னு சொல்லுவாங்களா, அந்த 5 பூதங்கள் மனுஷங்களை உருவாக்குவாங்க, மனுஷங்களை அவங்களோட ஆசைக்காக அழிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தே டூ வாட் எவர் தே ஃபேன்சி. அவங்களுக்கு எது தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க. த வெரி அவத்தார் ஆஃப் மைண்ட். அவத்தார் ஆஃப் மைண்ட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த். அவங்கள்ட்ட பலம் இருக்குது அப்படிங்கிறனால அந்த 5 பூதங்கள் என்ன செய்யுது அப்படின்னா மனிதர்களை உருவாக்குது. மனிதர்களை எப்போனாலும் அதுங்களுக்கு தோன்றும் போது அழிக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஐ ஆஸ்க் தம் வென் வில் யூ கில் மீ. த லீடர் ரிப்ளைட் நவ் வி வில் கில் யூ ரைட் நவ். ஸோ நான் வந்து அவங்ககிட்ட எப்போ என்ன கொல்ல போகிறீங்கன்னு கேட்டேன். அந்த லீடர், அந்த 5 பேரில் லீடர் வந்து என்னை இப்போ உடனே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். டுடே இஸ் வெரி ஆஸ்பீஷியஸ். ஆஸ்பீஷியஸ் மீன்ஸ் ஒரு மங்களகரமான நாள், ஒரு நல்ல நாள். ஸோ சேஸ் யுவர் ப்ரேயர். ஹாவ் யூ பாத், ஹாவ் யூ ஹேட் யுவர் மீல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மங்களகரமான நாள், நாங்கள் இன்றைக்கி தான் உன்னை கொல்ல போகிறோம். உன்னோட ப்ரேயரை நீ சொல்லிட்டியா, நீ குளிச்சிட்டியா, நீ வந்து மீல் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து கேட்காங்க. When will you kill me? What is my crime? What evil deed have I done? I asked them again. ஸோ எதுக்காக என்ன கொல்ல போகிறீங்க, என்னோடய க்ரைம் என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த 5 பூதங்கள்கிட்ட கேட்காரு. ஆர் யூ எ poet who pens gobbledygook and drivel? gobbledygook அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு அன்இன்டெலிஜிபிள் நான்சென்ஸ். நீ எழுதும்போது வந்து ஒரு நான்சென்ஸாக எழுதுகிற, ஒரு அறிவே இல்லாத மாதிரி எழுதுகிற. ஆர் யூ எ poet who pens? Pens மீன் who wrote. ஸோ நீ வந்து ஒரு பொயட், நீ வந்து அறிவே இல்லாதவங்க மாதிரி எழுதுகிற. அண்ட் ட்ரைவல் மீன்ஸ் நான்சென்ஸ், ஒரு நான்சென்ஸாக வந்து உன்னோட ஒர்க் வந்து இருக்குது. ஆர் டூ யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் எ ஷீர் வித் யுராக்குலர் பவர்ஸ்? ஒரு ஷீர் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு மேன். ஸோ உன்னை வந்து நீ வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு மேன் நினச்சிக்கிட்டியா அப்படின்னு வந்து கேட்காங்க. ஆர் யூ எ மேட் மேன் ஆஸ் த லீடர்? இல்லை நீ வந்து ஒரு மேட் மேனா, ஒரு அறிவில்லாதவனா அப்படின்னு வந்து அந்த லீடர் வந்து கேட்காங்க.
ஸோ என்ன கேட்காங்கன்னா, ஆர் யூ பாயிண்ட் வித் கோபிள் டிகோக். கோபிள் டிகோக் மீன்ஸ் அன்இன்டெலிஜிபிள் நான்சென்ஸ். உனக்கு இன்டெலிஜிபிளே இல்லையா, நான்சென்ஸாக இருக்கியா, ட்ரைவல்னாலும் நான்சென்ஸ் தான். ஸோ நீ வந்து உனக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது, ஷியர் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கியா, இல்லை நீ ஒரு மேனா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து கேட்காங்க. தென் ஐ நோ தட் ஐ ஆம் நெய்தர் ஆஃப் த ஃபஸ்ட் டூ பீயிங்ஸ். ஸோ அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா, நான் மொதல் ரெண்டும் கிடையாது, அதாவது கோபிலிட்டி குரூப்பும் கிடையாது, ட்ரைவலும் கிடையாது. ஐ கேனாட் டெல் யூ அபவுட் த லாஸ்ட் ஒன். ஆனால் லாஸ்ட் ஒன்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் ஒன் மீன்ஸ் த மேன். ஹவு கேன் ஐ மை செல்ஃப் டெல் வெதர் ஐ ஆம் அன்ஹிங்ஸ்ட் ஆர் நாட். அன்ஹிங்ஸ்ட் மீன்ஸ் அஃபெக்டட் வித் மேட்னஸ். நான் எப்படி நானே வந்து ரொம்ப மேட்னஸாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல முடியும், அதனால் நான் சொல்ல மாட்டேன், லாஸ்ட் ஒன்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. The leader said, you can be whatever would like to be, we are not concerned about this or that. ஸோ லீடர் என்ன சொல்கிறாருன்னா, நீ யாரானாலும் இருந்துட்டு போ, நாங்கள் அதை பற்றி எதுவும் கன்சர்ன், நாங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட மாட்டோம். we will kill you now, our mission is to kill men. நாங்கள் வந்து இப்போ உன்னை கொல்லணும், நீ எதனாலும் இருந்துட்டு போ, நாங்கள் இப்போ உன்னை கொல்லணும், எங்களோட மிஷன், எங்களோட குறிக்கோளே வந்து மென்னை வந்து கொல்றது தான். ஐ ஆஸ்க், இன் வாட் மேனர் வில் யூ கில் மீ, வில் யூ கட் மீ வித் எ நைஃப், வில் யூ ஷூட் மீ, வில் யூ கிளப் மீ டு டெத், we will shoot you. ஸோ அப்போ வந்து போயிட்டு வந்து கேட்காரு, என்ன எப்படி கொல்ல போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஷூட் பண்ண போகிறீங்களா, இல்லை கிளப் மீ டு டெத்தா அப்படின்னு வந்து கேட்கும்போது, நாங்கள் ஒன்று ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித் விச் கன் வில் யூ ஷூட் மீ தென், மேட் இன் இந்தியா ஆர் மேட் இன் அனதர் கண்ட்ரி. ஸோ என்னை ஷூட் பண்ண போகிறீங்கன்னா எந்த கண்ட்ரியில் என்னை வந்து எந்த கண்ட்ரி கன்னை வச்சு என்னை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்காரு. இந்தியாவில் உள்ள கன்னா இல்லை அனதர் கண்ட்ரியில் உள்ள கன்னா. ஃபாரின் மேட், ஆல் ஆஃப் தம் மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் ரஷ்யா ஆர் மேட் இன் சைனா. ஸோ அந்த 5 ஐம்பூதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து ஃபாரின் மேட் கன் தான் யூஸ் பண்ணுறோம், ஜெர்மனி, ரஷ்யா, சைனாவில் மேடானது. வி டோன்ட் யூஸ் கன்ஸ் மேட் இன் இந்தியா. நாங்கள் வந்து இந்தியாவில் மேடான கன்னை யூஸ் பண்ண மாட்டோம். லெட் அலோன் குட் கன்ஸ், இந்தியா கேனாட் ஈவன் மேக் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ். இந்தியாவில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை கூட மேக் பண்ண தெரியாது. வென் ஆஸ்க்டு டு மேக் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ், இந்தியா கேன் ஒன்லி ப்ரொடியூஸ் டூத் ப்ரஷஸ். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவரை மேக் பண்ண சொன்னாலே அவங்க வந்து டூத் ப்ரஷ்ஷை தான் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ த poet replied, I said, that's a good thing. Of what use are plastic flowers without any fragrance? ஸோ ஆமாம், பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் செய்கிறதுல என்ன யூஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் வித்தவுட் எனி ஃப்ராக்ரன்ஸ். பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸில் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ஸோ அதை செய்கிறதுல என்ன யூஸ் இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து ப்ரஷஸ் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி poet வந்து சொல்கிறாரு. The leader said, no one keep tooth brushes in washes to do up a room. In a life, little embellishment has its part. ஸோ அந்த லீடர் என்ன சொல்கிறாருன்னா, டூத் ப்ரஷஸை யாரும் வேஷஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சின்ன பானங்கள், குவளைகள் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வேஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஷஸில் யாரும் வந்து டூத் ப்ரஷ்ஷை வைக்க மாட்டாங்க. இன் லைஃப் ஏ லிட்டில் எம்பிளிஷ்மெண்ட் ஹேஸ் இட் பார்ட். எம்பிளிஷ்மெண்ட் மீன்ஸ் ஒரு அலங்காரமாக வந்து லைஃப் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வாட் எவர் இட் மே பி, இஃப் யூ மஸ்ட் ஷூட் மீ, ப்ளீஸ் ஷூட் மீ வித் எ கன் மேட் இன் இந்தியா. ஸோ என்னதான் இருந்துட்டு போகுது, போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் இருந்துட்டு போகுது, என்னை ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னை வந்து இந்தியாவில் மேடான கன்னை வச்சு ஷூட் பண்ணுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு டை ஃப்ரம் எ ஃபாரின் புல்லட், யூ சி ஐ லவ் இந்தியா வெரி மச். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஃபாரின் புல்லட்டில் சாக விரும்பலை, ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்தியாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. That can never be, your wish cannot be granted, don't ever mention Bharat to us. ஸோ அது வந்து நடக்கவே நடக்காது. அந்த ஐம்பூதங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த லீடர் என்ன சொல்கிறாருன்னா, அது நடக்கவே நடக்காது. யுவர் விஷ் கேனாட் பி கிராண்டட், உன்னோட விஷ் வந்து கிராண்டட் ஆகாது. டோன்ட் எவர் மென்ஷன் பாரத் டு அஸ், எங்களுக்கு வந்து இந்தியாவை பற்றி வந்து மென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. தே சேயிங் திஸ் தே லெஃப்ட் வித்தவுட் கில்லிங் மீ ஆஸ் இஃப் தே டிட் நாட் டூ எனி திங் அட் ஆல். பீயிங் ஃபாஸ்டிடியஸ் அபவுட் டெத் ஐ எஸ்கேப் வித் மை லைஃப். ஸோ அதை சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவனை கொல்லாமே, தே லெஃப்ட் வித்தவுட் கில்லிங் மீ, போயிட்டு வந்து கொல்லாமே வந்து விட்டுட்டு போயிடறாங்க. ஆஸ் இஃப் தே டிடின் டூ எனி திங் அட் ஆல், அவர் எதுவுமே செய்யாத மாதிரி அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. பீயிங் ஃபாஸ்டிடியஸ் அபவுட் டெத், ஃபாஸ்டிடியஸ் மீன்ஸ் ஃபாஸ்ட் ஒன். ஸோ ஃபாஸ்ட்டாக டெத் வரும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஐ எஸ்கேப் வித் மை லைஃப், நான் வந்து ஃபாஸ்ட்டாக டெத் வரும்னு நினைக்கிற இடத்துல டெத்தை வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து அந்த போயமில் அவர் சொன்னார். இதில் இருக்க ஹிடன் மீனிங் என்னென்னா, இவர் வந்து ஒரு மணிப்புரி போயட். அந்த மணிப்பூரில் நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்டாக வந்து இந்த போயத்தை வந்து அவர் எழுதியிருப்பார். இது வந்து ஒப்ரெசிவ் பாலிசிஸ் அண்ட் ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் பை இந்தியன் ஸ்டேட். ஸோ இந்தியன் ஸ்டேட் வந்து அப்ரெசிவ் பாலிசிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வந்து நிறைய மேக் பண்ணாங்க மணிப்பூரில். ஸோ அதுக்கு எதிராக வந்து இவரோட வாய்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த போயம் எழுதியிருப்பார். ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன்
forced disappearances, extrajudicial killings and suppression of their cultural identity. ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியில் இருக்கிற ஒரு பீப்புள்ஸை வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணுறது, அவங்கள வந்து ஜுடிஷியல் கில்லிங்ஸ் பண்ணுறது, அவங்கள ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து எதிராக வந்து இவர் இந்த போயமை வந்து எழுதியிருப்பார். ஸோ வாய்ஸ் டு த ஆஸ்பிரேஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள் டிமெண்டிங் ஃப்ரீடம் ஜஸ்டிஸ் பிகேம் எண்ட் ஆஃப் ஒப்ரெசிவ் ரெஜிம். ஸோ இவர் வந்து ஒரு வாய்ஸாக ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும் ஆஸ்பிரேஷன் மக்களோட வாய்ஸாக டிமாண்ட் ஃப்ரீடமையும் ஜஸ்டிஸையும் டிமாண்ட் பண்ணுற மாதிரி வந்து இவர் இந்த போயமை வந்து எழுதியிருப்பார். திஸ் போயம் இஸ் த ஆந்தம் ஃபார் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் இன் மணிப்பூர் அண்ட் பார்டர் நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஸோ இந்த போயம் தான் மணிப்பூர் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கிற பீப்புளோட ஆந்தம். எதுக்கு எதிரான ஆந்தம்னா ஸ்ட்ரகிள் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு எதிரான ஆந்தமும் வந்து இருக்குது. Thank you all.